அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நான் என்ன பேசுறது? ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், நான் சின்ன ஒரு பள்ளிக்கூடத்துல படித்த பொழுது மேடையில் ஒரு நாடகத்துல பங்கேற்க வேண்டும். அந்த மேடையில போனங்க, என்னுடைய ரோல் என்னன்னா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நான் தான் விக்டிம். கத்தணும், ஐயோ அம்மா என்னை அடிச்சுட்டாங்களேன்னு கத்தணும். மேடையில போட்ட உடனே ஸ்டேஜ் ஃபியர், எல்லாம் ஒரு 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்து அப்படியே நின்று இருந்தேன். வெளியே வந்துட்டேன், ட்ரெஸ் எல்லாம் கழட்டியாச்சு, ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டேன். அந்த மேக்கப் ட்ரெஸ்ல இருந்து முதல் பரிசு வாங்கியவர் அன்பு தம்பி அண்ணாமலை. நாங்க என்னடா அது நமக்கு முதல் பரிசு கொடுக்குறாங்களே, நம்ம தான் எதுவுமே பண்ணலேன்னு செத்த போன மாதிரி அசையாம அங்கேயே நின்னாரு தம்பி, அதுக்காக பரிசு. ஏன்னா நிறைய நேரம் பாக்குறவங்களுக்கு நம்ம என்ன ரோல் பண்றோம்னே தெரியாது. என்னுடைய ரோல் அங்க வந்து கத்தி கூச்சலிட வேண்டும். ஆனா அங்க போய் என்னால கத்தி கூச்சலிட முடியாம செத்து போன பிணத்தை போல அப்படியே நின்று கொண்டிருந்தேன், பேச முடியாம. அந்த ஸ்டேஜ் ஃபியர். ஆனா பரிசு கொடுத்தார்கள். காரணம், இந்த பையன் ரோலை நல்லா பண்ணியிருக்கான். காரணம், இந்த பையனிடம் எதிர்பார்க்கப்பட்ட ரோலே வந்து செத்த போன பிணத்தை மாதிரி நடிக்கணுமாட்டிருக்க. அப்படி அதுபோலதான் பரிசு வாங்கியவர்களும் பரிசு வாங்காதவர்களும். 2000 பேரத்துல 74 பேர் பரிசு வாங்கியிருந்தாலும் நல்லவர்கள் சில பேர் வாங்காமல் இருந்திருப்பார். இந்த மேடையின் மீது நின்றிருக்கின்றார்கள், தைரியமாக பேசியிருக்கின்றார்கள். பரிசு பெரிதல்ல, பொருள் பெரிதல்ல, பணம் பெரிதல்ல, அந்த துணிவு பெரிது. இந்த மேடைக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை பெரிது, அன்னை தமிழுக்கு நீங்கள் கொடுத்த அந்த மரியாதை பெரிது. அதற்காக இந்த 2000 பேரும், குறிப்பாக இந்த 74 பேரும் பங்கேற்ற எல்லோருக்கும், வென்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நான் என்ன பேசுறதுங்க? ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். காரணம், அவருடைய கொள்கை, அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு. அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு, இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது. அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, தமிழ் பேராயம் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இல்லைங்க. இதற்கு முன்பு இதே இடத்துல சிறுகதைகள், பெரும் கதைகள் எல்லாரையும் தொகுத்து வழங்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பெரிய விழாவை இங்கே நடத்தி இருந்தார்கள். அந்த நிகழ்வை முன்னிருந்து நடத்திய ஐயா கரு நாகராசன் அவர்கள் குறிப்பாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி. ஆனா தமிழ் பல்கலைக்கழகங்களே செய்யாத ஒரு வேலையை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது. சாதாரண நிகழ்வில்லை.